வழக்கு என்றால் என்ன? ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இந்த சம்பவம், கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொன்னது, வழக்கு என்றால் என்ன அப்படின்னு. நான் சொன்னது மாதிரியே தீர்ப்பு நடந்திருக்கு பாருங்க. அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நறி நிறுத்த பொருட்டு ஒப்ப நாடி அதற்கு தக ஒருத்தல். இதுதான் வள்ளுவர் சொன்னார். ஒருத்தன் ஒழுக்கத்திலேருந்து தப்பு பண்ணிட்டான். விஜயை வச்சுக்கும், அவர் லேட்டாக வந்தது தப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒழுக்கத்திலேருந்து தவறு பண்ணிட்டான். வழக்கு கோர்ட்டில் திருமுள்ளு பண்ணுறான். ஏகப்பட்ட பிரச்சனை, காசை கொடுத்து மாற்றுறது அப்படி இப்படின்னு ஏதாவது. இந்த ஒழுக்க நெறியிலும் வழக்கு நெறியும் வழியினாரை அந்நெறி நிறுத்தல் போட்டு எதுக்காக தண்டனை கொடுக்கணும்? அவன் திரும்பவும் வாழ்கிறதுக்காக சமுதாயத்தில் தீர்ப்பு கொடுக்கணும். அவன் மேலே விருப்பு வெறுப்பை காமிச்சு தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஒரு நீதி அரசனுக்கு அது தகுதி கிடையாது. புரிஞ்சுங்களா? ஆரம்பத்திலேயே சொன்னேன், 10 நாளைக்கு முன்னாடியே போட்ட வீடியோவில், தண்டனை என்பது விருப்பு வெறுப்பை காமிக்கக்கூடாது. ஒருத்தன் மேலே, ஒருத்தனுக்கு பிடிக்கலை, எனக்கு நான் ஜட்ஜாக இருக்கேன், அவன் கோர்ட்டுக்கு ஏதோ ஒரு கேஸ் சம்மந்தமாக வந்துடுறான். வாடா, உன்னை பிடிக்கலை, உனக்கு தூக்கு தண்டனை, ஏன்னா உனக்கு பிடிக்கல அதனால் தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்க முடியுமா? விருப்பு வெறுப்பு ரெண்டையும் காமிக்கக்கூடாது ஒரு நீதி அரசன். அப்படி காமிச்சா அவன் நீதி அரசன் கிடையாது. ஏதோ தனக்கு ஒரு சுயலாபம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் ஒரு நீதியை சொன்னால் அவன் நீதி அரசன் கிடையாது. புரியுங்களா? இது தவறு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே வழக்கு என்றால் என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில்குமார் அவர்களை பேசியது தவறுன்னு சொல்லியிருக்கு. ஒன்று, மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது சென்னை ஹைகோர்ட்டு ஏன் எடுத்தது இந்த கேஸை? புரியுங்களா? இந்த வழக்கில் எங்கேயாச்சும் சோட விட்டால் ஏதாச்சும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கும், அதை பிடிச்சிக்கோங்க. எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. ஒப்ப நாடி அதற்கு தக ஒருத்தல் பாரு. ஒப்ப நாடினா அதற்கு முன்னாடியே மனு சாஸ்திர நூல்கள்லாம் இருக்குது. அதில் சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தன் கொலை பண்ணிட்டா என்ன தண்டனை, கையை வெட்டிட்டா என்ன தண்டனை, அதுக்கு பார்த்து இந்த நூல்களை பார்த்து இதுக்கு முன்னாடி இப்படி தண்டனை கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து தான் தீர்ப்பு சொல்லணும். ஒப்ப நாடி அப்படின்னா அந்த மனு சாஸ்திரத்தை பார்த்து அதுக்குள்ளே தண்டனை, அதுக்கு தான் டைம் எடுத்துக்குவாங்க, ஒரு நாள் தள்ளி வைப்பாங்க. இந்த தண்டனைக்கு இவ்வளோ தண்டனை கொடுக்கலாம் இந்த கேஸுக்குன்னு கொடுப்பாங்க. புரியுங்களா? அதற்கு தக ஒருத்தர், அதுக்குள்ளே தண்டனை தான் கொடுக்கணும். தன்னுடைய விருப்பு விருப்பத்தை காமிக்க கூடாது. அது எங்கே இருக்குது இதெல்லாம் விஷயம்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் உரைப்பாயிரம்னு ஒன்று இருக்குது. பரிமேலழகர் உரைப்பாயிரம். அதை படிச்சிங்கன்னா வழக்கு என்றால் என்ன, தண்டம் என்றால் என்ன, தண்டம்னா தண்டனை எதற்காக கொடுக்கப்பட வேண்டும், எல்லாமே ஆணித்தனமாக சொல்லியிருப்பார். நன்றி மாணவர்களே.